வணக்கம் அன்பான உறவுகளே. நாங்கள் ஏன் ரேனடியில் நிற்கிறோம்னா, இன்றைக்கு ஜெர்மனிலேருந்து பெல்ஜியம் போகிறோம். இப்போ வந்துட்டோம், ஒரு நிமிஷத்தில் வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்களா, வந்து வெளியில் வந்து சுற்றி பார்ப்போம்னு பார்த்தா காலமே வந்து ஒரே மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது. பாப்பம் என்ன நடக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் கட்டட அமைப்புகள் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடுகள் இதுகள் எல்லாம் ஜெர்மனை பொறுத்தவரையில் ஒரு மாதிரி இருக்கும், ஹொலண்டை பொறுத்தவரை ஒரு மாதிரி இருக்கும், சுவிஸை பொறுத்தவரை ஒரு மாதிரி இருக்கும், பெல்ஜியத்தில் ஒரு மாதிரி. இங்கே என்னென்னா அந்த வித்தியாசமாக எதுன்னு இருக்குன்னு நாங்கள் தேடி பார்க்குறோம், நடந்து பார்ப்போண்டு. வித்தியாசமாக ஆக்கலாம் இருக்குது. கொஞ்சம் இந்த மொழிகள் எல்லாம் வேறு தான். எங்களோட ஊரில் டச்சு மொழின்னா இங்கே அவங்கள இந்த இங்கே தேவை மொழி பார்ப்போம், தேடி பார்ப்போம். உடத்து இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. தற்பொழுது நாங்கள் இருப்பது ஒருங்கிணைந்த ஒரு பார்க்குண்டு, அன்பியர்மலில் இருக்கிற ஒரு பார்க்குண்டை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 மைல் தூரத்துக்கு நீரான ரூட்டு, அருகில் நல்ல பலத்த மரங்கள், ஆனால் ஒரு 100கணக்கான வருட மரங்கள் இப்படி சடைச்சு போயிருக்குது. நடக்க எப்படியும் ஒரு 40 நிமிஷம் செல்லும். பார்ப்போம். இதுக்குள்ள களைப்பு வந்துட்டு வந்துட்டமே திரும்பி போகிறதே இல்லை, பார்க்கணும். இது ஒரு சிறிய பாவி மாதிரி, ஒரு குளம் மாதிரி பாருங்க, வடிவாக அமைச்சிருக்கிறாங்க. நல்லா அப்படி சுற்றி வர நல்ல வடிவாக இருக்குது. முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு, பெருசாக போட்டுருக்குறாங்க. ஒரு நல்ல வெயில் காலத்தில் வந்து இருக்கு, நல்லா இருக்கும்.
அழகாகத்தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டாங்க. பார்ப்போம், நான் பேர் தேடி பிடிக்கணும். ஊரில் சேவல் கூவுது பார்த்தீங்களா? ஊரில் கூவுற மாதிரி கூவுதாங்க. கோழிகள் எல்லாம் நிற்குது. அவர் ஒரு கோழி பிள்ளையார் என்ன கலைச்சி கொண்டு வர்றாரு ஒத்துறதுக்கு. சின்னது கைக்கு பிடிக்க போயிட்டு வேற. ஆனால் பெரிய ஒரு இது மாதிரி சுற்றி கொண்டு நிற்கிறார். கூற கோழியை காணையில் உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க சுற்றி ஒரு அடைச்சி. பகுதி பகுதியாக வச்சுக்கிறாங்க பாருங்க. இது பூந்தோட்டம், அதில் கோழி பண்ண மாதிரி. இனி ஆடுகள், அந்த ஆடுகள் கொஞ்சம் அந்த வெயில் வரைக்கும் வந்தோடைய வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். இந்த பூக்கள் நல்ல அழகான இதாக இருக்குது. இந்த வண்ண வண்ண பூக்களை நாங்கள் ரசித்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த பூக்கள்ன்ற ஒரு அன்பு தானே பார்க்குறதுக்கு. நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த பொட்டானிஸு காணொலி இருக்குது. நான் போய் எடுத்து இந்த வீடியோ போட்டேன். அது இப்படி இல்லை, ஏதோ வித்தியாசமாக செய்திருக்காங்க.
வெள்ளை நிறமான பூக்கள். இதுக்கு கூட ரோஸா நிற்கிது. ரோஸா நல்ல வாசத்து மறுபடியும் வீசுது. நல்லா தான் இருக்குது, வாசத்தில் நல்ல அழகாக இருக்குது. ஏதோ எழுதி போட்டுக்கிறாங்க, அது பாச விளங்குறது தானே. ஹலோ, முடிய வச்சுக்கிட்டாங்க. கூட முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. இன்றைக்கு 22வது நாள் அன்று போகிற இடம். இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் இவாண்ட அண்ணா விட்ட அண்ணான் ஒரு மகன் உண்டு, தவறி இருந்தவர், காலம் சென்றுட்டார் 2 வருஷத்துக்கு முன்னால். அவன் சமாதியை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். போய் கவலை தீர்ந்த முகத்தோடு அஞ்சலி செலுத்திட்டு வருவோம். அதான் அவங்களே முடிச்சுதான் அது அவங்க அப்புறம் நிமித்தி வைப்பாங்களோ. அது எரியும். ரோடு இருக்கட்டும். பரம்பன் மாதிரி வந்துட்டு உதவி வச்சிருக்கோம் இருக்கு. அதே நமக்கு துப்புரா சரி இல்லை. எவ்வளோ நேரத்தில் இமான வருவியா? அஞ்சலி செலுத்திட்டு இப்போ நாங்கள் கடைகளை சுற்றி பார்க்க விளைக்கிட்டோம். ஷாப்பிங் சென்டருக்கு
இது மேல்தளத்தில் அமைந்துள்ள கார் பார்க்கிங் சென்டர். சரி, இன்றைக்கு எங்கே போகிறோம்னா, இன்றைக்கு 3வது நாள் அன்பேர்பன் ஸ்டாட்டுக்கு போகிறோம். அன்பேர்பன் ஹவானப்பன் சொல்கிறது ஸ்டாட்டை சுற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குதுன்று தற்பொழுது பார்ப்போம். போகிற வழிகளில் கூடுதலாக இங்கு நெதர்லாந்து மொழி தான் பேசுகிறார்கள். எந்த நாட்டு மக்கள் இங்கே வாழ்கிறாங்க? இந்த மொரோக்கோன்ற ஒரு நாடு. அங்கத்திய மக்கள்லாம் கூடுதலாக இங்கு வாழ்கிறார்கள். இப்போ ஜெர்மனை பொறுத்தவரை மரியம் பிளேட் இடம் இருக்குது. அதே மாதிரி ஷேப்லாம் நீங்கள் கூடுதலான இந்த கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் இங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. பல நூற்றாண்டு காலமாக இருக்குது. ஒரு பிரசக்தி பெற்ற ஒரு சர்ச் ஒன்று. இங்கே சில சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் இதை பேர்ந்து விவரத்தை சொல்கிறேன் என்னென்று. தற்பொழுது அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முதல் ஏதோ ஒரு மியூசிக் சத்தம் இருக்குது, பார்ப்போம் என்னண்டு. All you gotta do is say yeah, and he do the rest. Hey, everybody! Tell everybody!
ballin', talking trash. If you wanna ball, you gotta spend some cash. Yeah, I'm like, it doesn't align with your like health. இதுதான் உறவுகளை இந்த சேர்ச் பாருங்கள் இவ்வளவு மேல் நோக்கி கட்டியிருக்குது சரியா உயரத்தில் இருக்குது ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கின்றது அண்ணாந்து பார்க்கவே இல்லாமல் இருக்கு. இதுதான் நம்ம உறவுகள். இந்த சர்ச்சில் நடந்த ஒரு கீ ஸ்டோரி, பழைய காலத்தில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு தூபி ஒன்று இருக்குது, ஒரு நாய் வடிவத்தில் ஒரு தூபி ஒன்று இருக்குது. இது என்ன நடந்தன்னு சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள்டா, இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு ஜப்பானீஸ் ஒரு சின்ன ஒரு புள்ளி ஒன்று வந்து, ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு புள்ளி ஒன்று வந்து அதோட நாயோட வந்து இருந்திருக்குது. இவர்கள் இந்த நிர்வாகம் அவைகள் இருக்கிறத தெரியாமல் பூட்டிட்டுன அந்த பிள்ளை அதுக்குள்ளே உயிரிழந்ததாகவும் இந்த சேர்ச்சுக்குள்ளே இறந்ததாகவும் வந்து பார்க்க அவைக்கு சரியான மன வருத்தத்தில் இதை வெளியிலே அந்த நாயின் படத்தோடு கட்டி இதை வந்து பதித்திருக்கிறார்கள். ஒரு நினைவாக எழுதி பாருங்கள், அதை நான் காட்டுறேன் பின்பு. அந்த நினைவகம் எழுதி அந்த பிள்ளையும் அந்த நாயும் அதுக்குள்ளே இறந்தபடியாக இந்த மக்கள் எல்லாம் சரியான ஒரு என்ன சொல்கிறது மனவேதனையோட அந்த காலத்தில் இப்போ 1800 சொச்சம் இதில் போட்டுக்கிறாங்க. அந்த இப்போ நடந்த சம்பவத்தையும் போட்டு அதுக்கான தூய்மை அமைச்சு இப்போ இதில் வந்து எல்லோரும் இந்த டூரிஸ்ட் மேர் இப்போ விடுமுறைக்கு வாராக்கள் ஒரு நாட்டிலையும் வந்து இதை விளங்கப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னமென்று சொல்லி ஆகணும், இப்போ இந்த எங்களுடைய ஐரோப்பிய யூனியன் எங்கே இருக்குன்னா, இப்போ பெல்ஜியத்தில் கேபிட்டல் புருசெல்லாம் இருக்குது, அந்த பார்லிமெண்ட் இருக்குது. அதை காண்டி பாருங்கள், இந்த இடத்துல அந்த முழு நாட்டு 24 வண்ணம் நாட்டின் யூரோப்பாவில் இருக்கிற நாட்டின் கொடிகளை இதில் செதுக்கியிருக்கிறாங்க. நீங்கள் காணக்கூடிய இருந்திருக்கும். இந்த சிலையை பாருங்கள், இந்த சிலையும் இதுக்கு பேர் அன்பேர்பன் என்றது பேர் வந்து ஹான்பேர்பன் என்ற ஒரு பேர்லாம் இருந்ததா, அது மருவி தான் இந்த அன்பேர்பன் என்ற பேருக்கு வந்திருக்கு. அது என்ன நடந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன், அது வடிவாக எனக்கு விளங்கியில். இப்போ என்னென்னா, ஒரு மன்னன் கை வெட்டப்பட்டதாகவும் இந்த வெட்டின படம் அந்த சிலையிலே அந்த இதுகள் இருக்குது, இந்த ஒரு கை வெட்டப்பட்டிருக்குது. அதால் அந்த ஹான்பேர்பன் என்ற பேர் வந்திருக்குது. அது பேர் இந்த மருவி அன்பேர்பன் என்ற பேரில் இப்போ தற்பொழுது இருக்கிறது. இப்போ கவனிச்சிருப்பீங்கன்னு பார்த்தீங்களோ, அந்த கொடிகளை அப்படியே வடிவாக அப்படியே சுற்றி வர அப்படியே அந்த கொடிகள் 24 நாட்டு கொடிகளும் இருக்குது. அதில் எங்களுடைய ஜெர்மன் கொடியும் இருக்குது.
சரி, அதையெல்லாம் பார்த்துவிட்டு இங்கால கொஞ்சம் நடந்து வந்து பார்த்தால் இது வேறு மாதிரி வித்தியாசம் பாருங்க. இது நெடுகரம் அப்படியே இப்போ எங்களோட ஒக்டோபர்ஸ் மாதிரி ஒரு சுழண்டு கொண்டிருக்கிற ராட்டினம். அதுக்குள்ளே 2 பேரும் இருக்கிறாங்க, அதுக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அங்கால பின்பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இவங்களால் இயற்கையாக செய்யப்பட்ட ஒரு நதி ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம். அந்த ஒரு சில்லென்ற ஒரு காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது இந்த ராஜா ராணியாக ஓடு ஓடு ஓடு. இந்த இடம் இந்த ஆட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சிறைக்கூடமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் உணர்ந்த ஆக்களை சிறையில் அடைச்சிருக்கிற இடமா இருக்குது. என்னென்ன இந்த நீள ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த சிறைக்கூடம் அமைச்சாங்க தெரியல. அதை இப்போ எல்லோரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க, டூரிஸ்ட்டுக்கு காட்டி கொண்டிருக்கிறாங்க. இது பாருங்கள், அந்த நைல் நதி மாதிரி அந்த நீட்ட நதியின் அமைப்பு, கப்பல்கள் எல்லாம் நிற்குது. இதில் என்ன இதுன்னா, இப்போ எங்கள்ட இடங்களில் 25 யூரோ எடுக்கிறாங்க. இங்கே நான் அறிஞ்ச நினைப்பேன் ஒரு காசும் இல்லை, 15 நிமிஷத்தில் நாங்கள் போய் அதை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வீட்டை கூட்டி கொண்டே காட்டி கொண்டு வருவாங்க. எங்களுக்கு நைட்டு டைம் இல்லாதபடியே நாங்கள் போகல. பார்ப்போம், நேரம் கிடைச்சா நாளைக்கு பார்ப்போம். காலையில் நல்லா இருந்த வானிலை ஆற்றை கண்பட்டு தெரியாடாப்பா. மழையோட கூடிய காலநிலை பின்னேறம் வந்துடுது. இந்த ஆற்று அடியில் அடிக்க சரியான குளிர் அடிக்குது. கன நாள் நான் காணொளி போடுறதில்லை. ஏனெண்டா எனக்கு டைம் கிடைக்கிறதில்லை, வேலை பழு காரணமாக. இன்று 3வது நாள். நாங்கள் எவைகளை சுற்றி பார்த்தோம் என்பதை தற்பொழுது பார்ப்போம். இதில் இப்போ என்னென்னா நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இப்போ கடல் கப்பலில் போக போகிறோம். கடல் கப்பல்னு சொல்கிறத விட இந்த நீரோட்டத்தில் போகிற கப்பலை ஏறி போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 12 யூரோ.
இதில் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. நல்ல வேலைப்பாடோ செய்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் 3வது நாள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல நல்ல பழமகாலத்துண்டு. அதை சுற்றி ஆறு ஓடுது. நிறைய வந்து போட்டில் போவோம், எடுத்து காட்டுறோம். ஒரு கஞ்ச பாருங்க எல்லாரும் கை காட்டிக்கணும். அப்படி கை காட்டிக்கணும். India? ஸ்ரீலங்கா. Sri Lanka करता है मत है. Dinan est la ville natale du personnage célèbre. Claude Sax, l'inventeur du saxophone, et le père Pier, prix Nobel de la paix. Dinan Evasion heet u van harte welkom en informeert u dat de bar tijdens de rondvaart geopend is. Uw aandacht graag voor de stad van de beroemdheden zoals Adolf Sax, de uitvinder van de saxofoon, en Pater Pier, Nobelprijswinnaar voor de vrede. Dinan Evasion welcomes you on board. Admire the imposing construction in bricks, which used to be an ancient convent and is now reconverted in a hotel and a health spa. It also houses the museum for a most famous beer, Leffe, which used to be brewed in the area Leffe in Dinan. The abbey and its church tower are still represent the 3rd century. It was a township located on the route. You can see the north beneath this dont le niveau varie en fonction des sécheresses ou des pluies pouvant provoquer des inondations. En 1993 et 1995, l'eau passait au-dessus du mur à votre gauche et atteignait 1 mètre dans les maisons à votre droite. D'immenses travaux de dragage ont été entrepris
pour que ce phénomène ne se reproduise plus. La profondeur de l'eau Belgium that provided 1 cell per inmate. The Meuse remains an untamable river, which level varies in function of the droughts and the heavy rains susceptible to cause floods. In 1993 and 95, the water ran over the wall on your left and reached 1 meter in the houses on your right. Important channel dredging interventions have been carried out to prevent such disasters from happening again. The river has nowadays a depth of 5 meters. Petite Renaissance, avec ce petit carreau et la date 1681 inscrite sur la façade. An de rechterhand hauteur, le viaduc Charlemagne. Inauguré en 1980, il fait de la liaison het viaduc Charlemagne, geopend in 1980. Het maakt deel uit van het wegennetwerk tussen Duitsland en Frankrijk. Inaugurated in 1980, it is part of the road connection between Germany and France. It was built at a height of 80 meters. In order to preserve the beauty கூட்டிக்கொண்டு வர எல்லாம் சுற்றி விடுவோம். அங்கே விட்டா விடாது விட்டுட்டு போடிய காணொளியை பார்த்ததற்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.